குழந்தைங்க ஹாட்டா யூரின் போறாங்க. யூரின் போறப்ப அப்படியே சூடா இருக்கு. ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இல்லையா? பாத்தரலாமா? பொதுவாவே குழந்தைங்களோட யூரின் வந்து கொஞ்சம் சூடா தான் இருக்கும். இது நார்மல் தான். ஆனா, சில சிச்சுவேஷன்ஸ்ல இது பயப்படணும். ஃபர்ஸ்ட் நார்மல்னு என்னன்னு பாத்துக்குவோம். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைன்றத பாத்துக்குவோம். பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். அதிலிருந்து யூரின் வெளியில போகும்போது அந்த சூடு தான் இருக்கும். சோ இது நார்மல். வெளியில நம்ம சராசரி டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 30, 32 தான். சோ அதை விட சூடா தான் யூரின் இருக்கும். சோ தப்பு இல்ல. சோ பாடி ஃப்ளூயிடுங்கிறனால உடம்புல இருந்து வர்ற நீர்னால அதை பத்தி பிரச்சனை இல்ல. சில நேரம் இந்த ஹீட்ல பிரச்சனையும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹீட்டுக்கு எது எதெல்லாம் ஆட் ஆயிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எந்நேரமும் டயப்பர் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் லேயர் கவர் பண்ண மாதிரி டயப்பர் போட்டோம்னா, அது என்ன பண்ணும்? இருக்கிற சூடை இன்னும் தக்க வச்சு குழந்தைக்கு ஆக்சுவலி ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். சில நேரம் ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அதே மாதிரி தான் யூரினும் சூடு அதிகமாகும். தண்ணி கம்மியா குடிச்சாலும் யூரின் ஹீட் ஆயிடும். சரி, இதுக்கு கவலைப்படணுமா? ஆக்சுவலி வேண்டியது இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நாம உஷ்ணத்தை அதிகப்படுத்துற மாதிரி டயப்பர் எந்நேரமும் வியர் பண்றது, இல்லாட்டி டைட்டா க்ளோதிங் வியர் பண்றத முடிஞ்சா தவிர்க்கிறது நல்லது. சரி, எப்ப நம்ம நிஜமாலுமே பயப்படணும்? குழந்தைக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கு, குழந்தை இரிட்டபிளா இருக்கு, நை நை நைன்னு இருக்கு, டயர்டா இருக்கு, இல்ல யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு, இல்ல டிராப்பா சொட்டு மூத்துற மாதிரி யூரின் போகுது, யூரின் பரப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது, இதெல்லாம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்ல சிவியர் டீஹைட்ரேஷன் இருக்கலாம், இல்ல உடம்புல வேற ஏதாவது பெரிய ஃபீவர், வைரல் ஃபீவர் மாதிரி கூட இருக்கலாம். சோ அந்நேரம் நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு கரெக்டா மருந்து கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை.